Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை தான் பார்க்க போறோம். ஏன் அப்படினா நம்ம இப்ப ரொம்ப நாளா வந்து நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலரா போடாததுனால நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ண முடியாம போயிடுச்சு. சோ நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ரிப்ளைஸ் பார்க்கலாம். and நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க and பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க and நோட்டிஃபிகேஷன் ஆல்ல வெச்சுக்கோங்க அப்பதான் நான் வீடியோஸ் போட்டோனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இதுல பாத்தீங்க அப்படினா அவுட்டர் ஃப்ரேம்லயும் வந்து நாடா வந்து சுத்தலாமா அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க and அவங்க இன்னர் ஃப்ரேம்ல வந்து சுத்தி இருக்காங்களாமா பட் அவங்களுக்கு வந்து கிளாத் வந்து வர்க் பண்ணும்போது லூஸ் ஆயிடுது அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க வந்து அவுட்டர் ஃப்ரேம்ல அந்த ஸ்க்ரூ இருக்கு பாத்தீங்களா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட டைட் பண்ணிக்கோங்க ஏனா ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து ஆகும் ஏனா ஒரு சில ஃபேப்ரிக் எல்லாம் பாத்தீங்கன்னா தின்னா இருக்கும் அதாவது கிளாத் வந்து தின்னா இருக்கும் and ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கும் அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து காட்டன்ல வந்து நல்ல grip-ஆ பிடிச்சுக்கும் and இதுவே உங்களுக்கு வந்து silk cotton அது கூட உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து grip கிடைக்கும் பட் இந்த சாரில உள்ள அந்த silk மெட்டீரியல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரேம்ல வந்து gripness வந்து கிடைக்காது அதனால நீங்க வந்து அத டைட் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க and நீங்க அது வேணும்னா நீங்க வந்து நாடாவும் சுத்தி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். and next வந்து பாத்தீங்க அப்படினா ஆரி வர்க் ஸ்டிச்சஸ் எல்லாமே கிளாஸ் போய் கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டா தான் ஃபுல்லா ப்ளவுஸ் வர்க் பண்ண முடியுமா இல்ல நம்ம வந்து YouTube பார்த்தே கத்துக்கலாமா அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்து YouTube பார்த்தே கத்துக்கலாம். நான் ஆல்ரெடி நான் வந்து அதுக்கு ஒரு வீடியோ கூட நான் ஒரு 2 வீடியோ நினைக்கிறேன் 2 வீடியோ நான் வந்து போட்டுருக்கேன். ஏனா YouTube பார்த்து நம்ம எல்லா விஷயமே ஆரி வர்க்ன்ட்டு இல்ல எல்லாமே வந்து கத்துக்க முடியும். அதுக்காக நான் தனியா பாத்தீங்கன்னா நான் அதுக்குனே செப்பரேட்டா நான் வந்து வீடியோ போட்டுருக்கேன். அதுல வந்து உங்களுக்கு கிளியரா நான் எப்படி YouTube பார்த்து கத்துக்கிட்டேன் and நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் பத்தியுமே நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் and நான் எந்தெந்த சேனலை வந்து பார்த்து நான் கத்துக்கிட்டேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோல. கண்டிப்பா நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க அந்த முடிஞ்சா நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் அதிலயும் போய் செக் பண்ணி பாருங்க and அது இல்லாம நீங்க YouTube பார்த்து கத்துக்கும்போது ரிப்பீட்டடா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க வந்து அகைன் போட்டு கூட பார்த்துக்கலாம். கிளாஸ்னா நம்ம ஒருத்தர் கிட்ட கத்துக்குவோம் and இங்க பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நிறைய பேர் வந்து கத்து கொடுக்கிறதுக்கு இருக்காங்க சோ நீங்க வந்து YouTube பார்த்தே கத்துக்கலாம். and next வந்து பாத்தீங்க அப்படினா நிறைய பீட்ஸ் வந்து அவங்களால லோட் பண்ண முடியல ஒரு பீட் 2 பீட் அந்த மாதிரி தான் வந்து சுகர் பீட்ஸ் எடுத்து ஸ்டிட்ச் பண்ண முடியுது அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க and நான் ஆரி வர்க் கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படிங்கறதும் கேட்டிருக்காங்க and பாத்தீங்கன்னா நேத்து போட்ட வீடியோலயே நான் வந்து ஆரி வர்க் கத்துக்க எவ்வளவு நாள் ஆச்சு எப்படி கத்துக்கிட்டேன் அதையும் சொல்லியிருக்கேன் and என்னோட எக்ஸ்பீரியன்ஸிங் வந்து நான் உங்க கூட வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அதையும் போய் பாருங்க and நீங்க உங்களுக்கு பிராக்டீஸ் பண்ண கண்டிப்பா வந்து நீங்க வந்து பீட்ஸ் வந்து நிறைய லோட் பண்ணி போட முடியும் ஏனா நமக்கு ஹேண்ட்லிங்ல தான் இருக்கு அதாவது நம்ம நீடில எப்படி பிடிக்கிறோம் பீட்ஸை வந்து எப்படி ஹோல்ட் பண்றோம் அதுல தான் இருக்கு சோ நீங்க வந்து விடாம ட்ரை பண்ணிட்டே இருங்க பிராக்டீஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா நீங்களும் வந்து நிறைய பீட்ஸ் வச்சு போட முடியும். and next வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா வீடியோ போடுங்க எனக்கு டவுட் சிஸ் ஃபில்லிங்ல செயின் ஸ்டிட்ச் போட்ட அப்புறம் ஃப்ரேமை விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ரொம்ப அது வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் எம்போசிங்கா கொஞ்சம் பள்ளமா வர மாதிரி இருக்கும் and ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும் and அது எதனால வருது அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம டைட்டா நெருக்கமா போடும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வரும் and ரொம்ப இறுக்கமா போடாம கொஞ்சம் ஃப்ரீயா போட்டு ஃபில் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. ஏனா நம்ம பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ணி போட்டுட்டோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். நம்ம ஆல்ரெடி எல்லா இதுக்குமே சொல்றதுதான் நீடிலையும் சரி த்ரெட்டையும் சரி கொஞ்சம் லூஸா ஃப்ரீயா வந்து பிடிச்சு நம்ம போடணும் அப்பதான் உங்களுக்கு ஹோல்ஸுமே வந்து வராம இருக்கும். silk thread யூஸ் பண்ணும்போது அண்டர் கிளாத் எப்படி யூஸ் பண்றீங்கன்னு காமிங்க. since when we using double silk thread it will get
ஸ்பாயில் ஆர் ஸ்ட்ரக் டுகெதர். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்க் த்ரெட் வந்து போட போட தான் நம்மளுக்கு வந்து அது ப்ராக்டிஸ் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு அந்த சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் நிறைய கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் சிங்கிள் த்ரெட்டே வந்து நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்கும். இதுவும் டபுள் த்ரெட் அப்படிங்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கண்டிப்பாக வந்துடும். ஸோ சில்க் த்ரெட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் நானும் வந்து உங்களுக்கு அதை வந்து கிளாத்துக்கு அடியில் வந்து நம்ம எப்படி வந்து அந்த த்ரெட்டை வந்து ஹோல்டு பண்ணுறோம், அதை எப்படி நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் வந்து நான் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா நம்ம ஜரியை எப்படி ஹோல்டு பண்ணுறோமோ அதே மாதிரி தான் 2 த்ரெட்டையுமே நம்ம வந்து ஒட்டுக்காக தான் பிடிச்சிருப்போம். அதனால் நான் வந்து ஓகே எல்லாம் ஒரே மாதிரி இருக்கனால நான் அதை வந்து போடாமல் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருந்தேன். அண்ட் இந்த டவுட்டு ரிப்பீட்டடாக வர்றதுனால நான் கண்டிப்பாக வந்து சில்க் த்ரெட்டை வந்து எப்படி ஹோல்டு பண்ணோம் அடியில் அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்டு சில்க் த்ரெட்டை பொறுத்தவரை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண மட்டும்தான் வரும். ஜரி த்ரெட்டை கூட நீங்கள் வந்து நீடில் ப்ராக்டிஸ் இருந்தாலே போட்டுடலாம். பட் சில்க் த்ரெட் வந்து அதோட ஹேண்ட்லிங் வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். நீங்களும் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு நிறைய பேர்த்தோட டவுட் வந்து இதில் கிளியர் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கோங்க.